இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது அரசியலிலே இருப்பவர்களுக்கு பதவி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அரசியல்வாதிகளுக்கு பதவி இருந்தால் அவர்களுக்கான மரியாதை என்பது அதிகமாக இருக்கும். அதனாலேயே அரசியல்வாதிகள் எல்லாம் ஏதேனும் பதவியிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சரி, அரசியல் கடந்து மற்ற விஷயங்களுக்கு வந்தால் எல்லோருக்குமே அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சாதாரண கிளர்க்காக இருக்கின்றார், அவருக்கு ஒரு மேலதிகாரியாக செல்வதற்கு விருப்பம் இருக்கும். எல்லோருக்குமே உயர்வு என்பது எல்லோருமே விரும்புவது தானே, அதிலே தவறு இல்லை. ஒரு கிளர்க்காக இருப்பவர் அடுத்த பதவிக்கு முயற்சி செய்கின்றார் அலுவலகத்திலே, அந்த பதவி கிடைக்கின்றது. அந்த பதவியை தக்க வைத்து கொண்டு அதிலே நன்றாக உழைத்து அதற்கு அடுத்த பதவிக்கு செல்கின்றார். இப்படி பதவி என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே, அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பதவி என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இப்படி நமக்கு ஒரு பதவி கிடைக்க வேண்டும், அந்த பதவியிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது, அதற்கு எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன கோவில் தெரியுமா? பதவிக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளையெல்லாம் விளக்குகின்ற ஒரு அருமையான கோவில் கஜாரண்யேஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்கின்றது என்றால் அரங்கநாதபுரத்திலே இருக்கின்றது. இதனுடைய தனிச்சிறப்பு என்று பார்த்தால், இந்த கஜாரண்யேஸ்வரர் கோயில் இறைவனுக்கு ஆனேசர், கரிவனநாதர், ஆனைக்கார பெருமான், கஜ ஆரோகண்யேஸ்வரர் என்ற பெயர்களும் இருக்கின்றது. கஜ ஆரோகண்யேஸ்வரர் என்றால் கஜத்தின் மேல் அமர்ந்திருப்பவர் என்று பொருள். இந்த ஆலயத்தினுடைய தலைவி, அதாவது இறைவியின் பெயர் காமாட்சி. இங்கு ஸ்தல விருட்சமாக இருப்பது வில்வம். இங்கு தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், இந்திரகூபம் இருக்கின்றது. இந்த ஆலயம் எங்கிருக்கின்றது என்றால் திருவானைக்கா, எல்லோரும் அறிந்த தலம், திருச்சியிலே இருக்கின்றது திருவானைக்கா. திருவானைக்காவிற்கு கிழக்கேயுள்ள அரங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் கோயில் கோச்செங்கானன் சோழனால் கட்டப்பட்ட முதல் மாடக்கோவில் ஆகும். கோச்செங்கானான் இந்த மன்னனுடைய ஆட்சியிலே கட்டப்பட்ட மாடக்கோவில் இந்த கோவில். இந்த கோவில் எத்தனை ஆண்டு பழமையானது தெரியுமா? 1750 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். மாலிகாபூர் படையெடுத்து வந்தபோது திருவரங்கம், திருவானைக்காவில் இருந்த மூர்த்திகளை காடாக இருந்த இப்பகுதியிலே, அதனால்தான் ஆரண்யம் என்று பெயர், மறைத்து வைத்திருந்து பின்னர் எடுத்து சென்றமையால் இந்த அரங்கநாதபுரம் என்றும் கஜாரண்யம் என்றும் அவ்வூர் மக்கள் அழைக்கின்றார்கள் இந்த இடத்தை. ஒரு சமயம் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் என்ற யானை நேமத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை மெய்மறந்து வழிபட்டு கொண்டிருந்தது. அதை தேடி வந்த இந்திரன் கோபம் கொண்டு யானை மீது வஜ்ராயுதத்தை ஏவினான். அப்போது சிவபெருமான் செய்த ஹூங்காரத்தால் வஜ்ராயுதம் கஜாரண்ய தலத்துள் விழுந்தது. விழுந்த இடத்திலே நீரூற்று ஏற்பட்டது. அதுவே வஜ்ர தீர்த்த குளமாகியது. வஜ்ராயுதத்தை எடுக்க வந்த இந்திரன் இங்கு இந்திரகூபம் என்ற கிணற்றை வெட்டி அந்த தீர்த்தத்தால் கஜாரண்யேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றான். ஆக இந்த ஆலயம் என்பது புராணத்தோடு தொடர்புடைய ஆலயம். இங்கே பரிவார மூர்த்திகளாக வலம்புரி விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள். இங்கு இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார். இறைவனுக்கு எதிரிலே நந்திதேவர் அழகாக அமர்ந்திருக்கின்றார். தெற்கு நோக்கியபடி காமாட்சி அம்மன் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கின்றார். இந்த மாடக் கோவிலிலே கஜேந்திரன் தாங்குவது போல் கட்டப்பட்டுள்ளது ஒரு மிகச் சிறப்பானதாகும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலமாக இந்த தலம் இருக்கின்றது. 25வது நட்சத்திரமான பூரட்டாதி 7இன் மகிமையை விட மிக சக்தி வாய்ந்தது இந்த ஆலயம். 2ஆம் எண்ணான மதிகாரனான சந்திரனுக்கும்
ஐந்தாம் எண் வித்யாகாரனான புதனுக்கும் உரியது. ஆகவே சந்திரனின் புதல்வரே புதல்வன். புதன் சந்திர பகவானுடைய புதல்வர். சந்திர பகவான் தான் மனதை ஆள்பவர், புதன் அறிவை ஆள்பவர். ஆக இந்த ஆலயத்துக்கு வந்தால் மனமானது செம்மையாகும், கலைகளிலே வெற்றி கிடைக்கும். இத்தலத்திலே இறைவனை தொடர்ந்து 7 நாட்கள் 7 திரவியங்களுடன் கூடிய சப்தாமிர்த காப்பு, அதாவது பஞ்சாமிர்தம், அதோடு சேர்த்து பாதாம், பருப்பு, முந்திரி 7 வகை நிவேதனங்களால் வழிபடுவதால் 7 ஜென்ம பாவங்களாக தொடரும் சாபங்களை அழித்து கடை தேறுவதற்கு வழி பிறக்கும். இந்த கஜாரண்யேஸ்வரர் நம்முடைய 7 ஜென்ம பாவங்களை அழித்து நமக்கு 2ஆம் எண்ணான மதிகாரணனான சந்திரனுக்கும் 5ஆம் எண் வித்யாகாரனான புதனுக்கும் உரியது இந்த கோயில். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்தால் நம்முடைய மனமானது செம்மைப்படும். அதேபோல் புதனுடைய அனுகிரகம் கிடைத்து கலைகளிலே வெற்றி கிடைக்கும். சந்திர பகவானுடைய புதல்வர் புதன். சந்திரன் மனதை ஆள்பவர், புதன் நமக்கு அறிவை கொடுப்பவர். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தால் நமக்கு மனமானது சந்தோஷமாக இருக்கும். அதே வேளையிலே புதனால் நல்ல அறிவு கிடைக்கும். இத்தலத்திலே இறைவனை தொடர்ந்து 7 நாட்கள் 7 திரவியங்களுடன் கூடிய சப்தாமிர்த காப்பு, அதாவது பஞ்சாமிர்தத்தோடு பாதாம், பருப்பு மற்றும் முந்திரி, இந்த 7 வகை நிவேதனங்களால் வழிபாடு செய்வதால் 7 ஜென்மங்களாக நம்மை தொடரும் சாபங்களை அழித்து கடை தேறுவதற்கு கஜாரணேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு 7 ஜென்ம பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். ஐராவதம் மற்றும் இந்திரன் வழிபடும் இத்தலத்திலே தொடர்ந்து 7 நாட்கள் சந்திரஹோரையிலே இறைவனை வழிபடுவதால் ஹோரை பார்த்து வழிபட வேண்டும். அந்த நாளிலே சந்திரஹோரை எந்த நேரத்திலே வருகின்றது என்று பார்த்து சந்திரஹோரையிலே வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கான பதவி நிலைக்கும். பதவி போனவர்களுக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே பதவி வேண்டுபவர்கள் இந்த ஹோரையிலே வந்து இந்த இறைவனை வணங்க அவர்களுக்கு நிச்சயமாக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் இசையிலே அவரோகணம் 7 பீஜங்கள் தட்சிணாமூர்த்தியால் வில்வ தலங்களிலே வைத்து ஆஞ்சநேயருக்கு அளிக்கப்பெற்ற தலம் இந்த தலம். ஸ்ரீ சாகம்பரி தேவி இங்குள்ள திருக்குளத்திலே 7 அல்லிமலர்களை தோற்றுவித்து வேத அல்லிமலர் குருபீடத்தை உலகிற்கே அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இதனால் 7 ஜென்மங்களும் கடைத்தேற இங்கு 7 தினங்கள் வில்வ மரத்தின் கீழ் தியானம் செய்தால் அவர்களுக்கு 7 ஜென்ம பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். அதேபோல் 7 வண்ண ஆடைகளை இந்த ஆலயத்திலே வைத்து தானம் அளித்தால் அவர்களுக்கும் 7 ஜென்ம பாவங்கள் தீரும். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது கல்லணை செல்லும் அகரப்பேட்டை சாலையின் தென்புறம் இந்த தலமானது இருக்கின்றது. அற்புதமான இந்த தலத்துக்கு சென்று நம்முடைய 7 ஜென்ம பாவங்களும் தீர்ந்து கஜாரண்யேஸ்வரருடைய அருளை பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்வோம். என்றைக்கும் ஈசனுடைய துணை இருந்தால் எப்படிப்பட்ட பதவியும் நமக்கு தேடி வரும். ஆகவே பதவி வேண்டுபவர்கள் இந்த தலத்துக்கு சென்று இறைவனை வணங்க நிச்சயமாக பதவி பேறு கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த கஜாரண்யேஸ்வரரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா. குருப்யோ நமக. நன்றி, வணக்கம்.